ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான அல்காரிதம் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டெசிஷன் ட்ரீ பார்த்தோம். கரெக்ட்டா? டெசிஷன் ட்ரீல வந்து லேபிள் டேட்டா சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு எப்படி டெசிஷன் எடுக்கிறது? ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு டெசிஷன் ட்ரீன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ரூட் நோடு இருக்கும். அதுக்கப்புறம் லீஃப் நோடு இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த டெசிஷன் அந்த டெப்த் பொறுத்து பேஸ் பண்ணி நம்மளுடைய ஃபைனலா டெசிஷன் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து டெசிஷன் ட்ரீ பார்த்தோம். ரைட்டா? ஸோ இது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. ஃபார் கிளாசிஃபிகேஷன் மெயினா வந்து இது கேட்டகரிக்கல் வேல்யூக்கு கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ நியூமரிக்கல் கண்டினியூஸ் வேல்யூக்கு என்ன பண்ணணும்? கிளாசிஃபிகேஷன் இஸ் ஃபார் கேட்டகரிக்கல் வேல்யூ. கரெக்டா? சொல்லுங்க. சாரி. ரெக்ரேஷன் பண்ணணும் நியூமெரிக்கல் வேல்யூஸ். எஸ். ஒரு கண்டினியூஸ் இப்போ டெம்பரேச்சர், இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், ஓகேவா? ஃப்ளைட்டோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்றோம். இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கண்டினியூஸ் வேரியபிளுக்கு வந்து ரிக்ரெஷன் பண்ணுவோம். ஓகே. இது வந்து டெசிஷன் ட்ரீ எஸ் ஆர் நோ, ஓகேவா? குட் ஆர் பேட் அது மாதிரி எடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த அல்காரிதம்ஸ். நிறைய அல்காரிதம்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்த்துருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு நான் குயிக்கா ரீகேப் பண்றேன். மெஷின் லேர்னிங்ல சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். கரெக்டா? ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்ல என்னென்ன இருக்கு? எகெயின் வி ஹாவ் அ கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன். ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? யாராவது டக்குன்னு குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல லேபிள்டு டேட்டாஸ் கொடுப்போம், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல வந்து அன்லேபிள்டு டேட்டாஸ். வெரி குட். ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் லேபிள் பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கொடுத்துருவீங்க. இந்த இமேஜ் வந்து இது வந்து எலிஃபென்ட், இந்த மாதிரிலாம் இருந்தா எலிஃபென்ட், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து கிளியரா வந்து லேபிள் பண்ணிடுறோம். ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல லேபிளே பண்ண மாட்டோம். என்ன டேட்டா இருக்கோ அதை அப்படியே கொடுத்துட்டு யூ வில் ஆஸ்க் யூசிங் த அல்காரிதம், யூ வில் எய்தர் கிளாசிஃபை ஆர் யூ வில் கம் அப் வித் தி ரெக்ரெஷன் மாடல். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்? லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டெசிஷன் ட்ரீ பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமா பார்க்க போறது வந்து அதே மாதிரி லீனியர் ரெக்ரெஷனும் நான் காமிச்சிருக்கேன் ரெக்ரெஷனுக்கு. கரெக்டா? ஸோ இது ரெண்டு எக்ஸாம்பிளுமே நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வந்து கிளஸ்டரிங். ஓகேவா? ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல கிளஸ்டரிங் பார்க்க போறோம். கிளஸ்டரிங் எகைன் நிறைய டைப்ஸ் இருக்கு. ரொம்ப பாப்புலரான மெத்தட் வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கே மீன்ஸ் கிளஸ்டரிங். இதே மாதிரி டிபி ஸ்கேன், ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங்னு இருக்கு. ஸோ இந்த கிளஸ்டரிங் கான்செப்ட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உங்களுடைய அட்வான்ஸ்டு ஜென்ஏஐ யூஸ் கேசஸ்க்கு கூட ரேக்னு சொல்லுவாங்க, ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். ஸோ அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா உங்களுடைய பிஹைண்ட் த சீன் இந்த கிளஸ்டரிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நியரஸ்ட் சிமிலாரிட்டி சர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அட்வான்ஸ்டு கிளாஸ் போகும்போதும் இந்த பேசிக் கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னாவே உங்களுக்கு மைண்ட்ல என்ன ஞாபகம் வந்துடணும்? சாம்பிள் இருக்காது, தெர் இஸ் நோ லேபிள்டு டேட்டா. டேட்டாவை அப்படியே கொடுத்துட்டு அதை வந்து ஒரு கிளாசிஃபை பண்ணிக்கிறோம், குரூப் பண்றோம். ஸோ குரூப்பிங் ஆர் கிளஸ்டரிங். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் சொன்ன பேசிக் இதுல இது ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன மாதிரி இது அட்வான்ஸ்டு கான்செப்டுக்கும் கிளஸ்டரிங் அல்காரிதம் தான் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா கே மீன்ஸ் அல்காரிதம்ல ஒரு ஒரு அன்லேபிள் டேட்டா செட், அப்படி டேட்டா நிறைய இருக்கு, ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. இதை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கே மீன்ஸ் அல்காரிதம்ல உங்களால அவுட்கம் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் கே மீன்ஸ்ல யூ கேன் கிளஸ்டர் தம் பேஸ்ட் ஆன் ஏ குரூப். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு நிறைய மூவி கமெண்ட்ஸ் இருக்கு, ரிவ்யூ இருக்கு. அதுல வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து ரெட்ரோ மூவி வந்திருக்கு, சூர்யாவுக்கு வந்து நிறைய ரெட்ரோ மூவிக்கு நிறைய லைக்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நிறைய லைக் வந்திருக்கு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேட்டஸ், அதாவது நம்மளுடைய ஆடியன்ஸோடைய ரிவ்யூவை பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ணணும். எதுக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு எவ்வளோ இது வந்திருக்கு, அதே மாதிரி ரெட்ரோ மூவிக்கு வந்து யார் அதிகமா இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஐ ஐ கேன் குரூப் தம், கிளஸ்டர் தம்
பேஸ்ட் ஆன் ஏ ஸ்பெசிஃபிக் லைக்ஸ், ஸ்டேட்டஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிளஸ்டரிங். இப்போ வந்து கிளஸ்டரிங்ல வந்து மெயின் அல்காரிதம் நான் சொன்ன மாதிரி நிறைய அல்காரிதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கே மீன்ஸ் அல்காரிதம். ஓகேவா? நிறைய இன்டர்வியூல கேட்பாங்க கே மீன்ஸ் based learning. இதுல வந்து we will not have a labeled data, rather we will use a unlabeled data. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி கிளஸ்டரிங் பண்ணலாம். ஸோ we can group it. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஏன் இதை பண்ணணும், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ், அல்காரிதம்ஸ் என்னென்ன லைப்ரரிஸ்லாம் லோட் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கே மீன்ஸ் கிளஸ்டரிங்? கே மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து ஒரு மோஸ்ட் பாப்புலர் அன்சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம். ஓகேவா? ஸோ இந்த அல்காரிதம் என்ன பண்ணும், இது வந்து டிஸ்டன்ஸை வந்து will try to minimize the distance of the points in a cluster with their centroid. இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ஒன்னா குரூப்பா இருக்கு அப்படின்னா, ஸோ இதெல்லாமே செட் பிலாங்கிங் டு சிமிலர் கேட்டகரி. அப்ப என்ன பண்ணோம்னா, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இதுக்கு ஒரு சென்டர் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இங்க ஒரு சென்டர் வைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? இந்த சென்டர்ல இருந்து போற டிஸ்டன்ஸ் எல்லாமே எவ்வளோ ஷார்ட்டா இருக்கோ, ஐ மீன் க்ளோசர் டு தி சென்ட்ராய்டு. ஓகே, இதனுடைய இது வந்து சென்ட்ராய்டுன்னு எடுத்துக்கும். இதுக்கு க்ளோசரா இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு குரூப்புக்குள்ள வந்துடும். திஸ் பிலாங்ஸ் டு ஒன் கிளஸ்டர். இதுதான் மீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் பிலாங்ஸ் டு ஒன் மீன்ஸ். சப்போஸ் இதுல ஒரு சென்ட்ராய்டு எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து அதுக்கு கிட்ட அப்படியே சென்டரா இருக்கு அப்படின்னா, இந்த சென்ட்ராய்டு பாயிண்ட்ஸ்ல இருந்து இவங்கெல்லாம் வந்து க்ளோஸா இருக்காங்க, சிமிலரா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ சிமிலாரிட்டி, சேம், அதாவது மினிமைஸ்ட் டிஸ்டன்ஸ் டு தி சென்ட்ராய்ட்ஸ், இப்படிதான் நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சென்ட்ராய்ட் பாயிண்ட்ல இருந்து இதெல்லாம் கிட்ட இருக்கு, அப்போ இவங்கெல்லாம் பிலாங்ஸ் டு த சேம் குரூப், சேம் கிளஸ்டர். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன், சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சென்ட்ராய்டு இஸ் நத்திங் பட் ஒரு சென்டர் பாயிண்ட். அதுல இருந்து மேத்தமெட்டிக்கலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். மேக்ஸ்ல எப்படி இருக்கும், டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம் இல்லையா, டிஸ்டன்ஸ் க்ளோசரா இருந்துச்சுன்னா அவங்கலாம் தேர் குரூப் டுகெதர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தேர் சிமிலர் டு ஈச் அதர். இப்போ டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெட் கலர்ல இங்க சென்ட்ராய்ட்ல இருந்து இந்த கிரீன் வந்து இட்ஸ் அ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். இங்க இருந்து நீங்க ஒரு கோடு போட்டீங்கன்னா இது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். ஆப்வியஸா என்ன மீனிங் இதுக்கு அப்படின்னா, சென்ட்ராய்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படிங்கும் போது இட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் த மெயின் சென்ட்ராய்ட் பாயிண்ட். ஸோ இட்ஸ் நாட் சிமிலர், இட்ஸ் பிலாங்கிங் டு சம் அதர் கேட்டகரி ஆர் சம் அதர் குரூப். ஓகேவா? வெரி சிம்பிள் கான்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கே மீன்ஸ். ஏதாவது டவுட்னா சாட்ல போடுங்க, இல்லாட்டி எனக்கு ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகேவா? நம்ம இன்னும் அடுத்த கிளாஸ் போக நான் அட்வான்ஸ் கான்செப்ட் போயிடுவேன். நான் குயிக்கா வந்து பேசிக்ஸ் முடிச்சுட்டு நம்ம வில் மூவ் ஆன் டு டீப் லேர்னிங். அப்போ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக். ஓகேவா? ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல கே மீன்ஸ் வந்து அந்த சென்ட்ராய்டினுடைய டிஸ்டன்ஸை வச்சு அந்த பாயிண்ட்ஸை வந்து குரூப் பண்றோம், அதுதான் அது கிளஸ்டரா ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து மோஸ்ட் பாப்புலர் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்காரிதம். இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அன்லேபிள் டேட்டாக்கு. ஸோ விச் மீன்ஸ் எ டேட்டா வித்தவுட் டிஃபைன் கேட்டகரிஸ் குரூப்ஸ். முன்னாடி நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க, இதுதான் இந்த குரூப், இதுதான் இந்த கேட்டகரின்னு. ஆனா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க ஞாபகம் இருந்துச்சுன்னா, லாஸ்ட் கிளாசிபிகேஷன்ல என்ன பார்த்தோம், லேபிள் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி லேபிள் பண்ணி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ல இது நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு இந்த ஒரு டைட்டானிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். ஒரு டைட்டானிக் எக்ஸாம்பிள்ல அவங்க சர்வைவ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா, அவங்க டிராவல் பண்ண பிசினஸ் கிளாஸ் பேஸ் பண்ணி அந்த ஏஜ், அந்த ஃபேர், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு எய்தர் தே வில் சர்வைவ் ஆர் தே வில் நாட் சர்வைவ். கரெக்டா? இதுதான் நம்ம லாஸ்ட் இதுல கிளாசிபிகேஷன்ல சிம்பிளா பார்த்தது. இது நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம். எப்படி கொடுத்துட்டோம்னா, ஹையர் பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணவங்கலாம் சர்வைவ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சேஃப் போட் அவைலபிளா இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ லோயர் கிளாஸ்ல டிராவல் பண்ணவங்களுக்கு நீங்க டைட்டானிக் மூவில பார்த்தது அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ
இதுக்கு வந்து சர்வைவல் இருக்கு. நம்ம வந்து முன்னாடியே எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துடுறோம். இப்படிதான் டேட்டா செட்ல இப்படிதான் லேபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க லேபிள் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி நம்ம லேபிள் பண்ணிடுறோம். ரிஸ்க் என்னது, அவுட்கமையும் நம்ம லேபிள் பண்ணி குடுத்துடுறோம். இதுதான் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். எய்தர் எனக்கு அவுட்கம் குட் ஆர் பேடுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணணும். பட் ஐ அம் கிவிங் த லேபிள் ஆஸ் அ இன்புட் எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி சேவிங்ஸ் லோவா இருந்து மேரேஜும் ஆகாம இருந்து இன்கமும் லோவா இருந்ததுன்னா அவங்களுக்கு கிரெடிட் ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஸோ சேவிங்ஸ் ஹையா இருந்து மேரேஜ் ஆயிடுச்சு பட் இன்கம் லோவா இருந்ததுன்னா அவங்க சேவிங்ஸ் கரெக்டா பண்றனால குட்டா இருக்குன்னு சொல்லி நீங்க இங்க எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கொடுத்துடுறீங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் லேபிள் டேட்டா. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற எக்ஸாம்பிள் அன்லேபிள் டேட்டா, அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இப்போ எனக்கு வந்து செட் ஆஃப் காலம்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஐடி, ஸ்டேட்டஸ் டைப் இது எல்லாமே இருக்கு. இதுல நான் எதுவுமே லேபிள் பண்ணல, எந்த எக்ஸாம்பிளும் கேட்டகரைஸ் பண்ணல. அப்படியே இந்த இருக்க என்டையர் எவ்வளவு டேட்டா இருக்கு இதுல, ஆல்மோஸ்ட் 7051 ரோஸ் இருக்கு. இந்த டேட்டாவை நான் அப்படியே இன்புட்டா கொடுக்குறேன் வித்தவுட் எனி எக்ஸாம்பிள் லேபிள்ஸ். இதை வந்து நான் குரூப் பண்ண சொல்றேன். ஓகேவா? இதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிளும் இதுதான், இந்த லைவ் டேட்டா தான். இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் த ஸ்டெப்ஸ். ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஒரு அன்லேபிள் டேட்டா வித்தவுட் டிஃபைன் கேட்டகரிஸ் ஆர் குரூப்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். இந்த அல்காரிதம் ஃபாலோஸ் அண்ட் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்டெப் டு கிளாசிஃபை எ கிவன் செட் through a certain number of clusters. ஸோ இதுல வந்து ஒரு கிளஸ்டரை பேஸ் பண்ணி நம்ம எத்தனை கிளஸ்டரா குரூப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, 3 குரூப்பா, 4 குரூப்பா, 5 குரூப்பாங்கிறத பொறுத்து உங்களுக்கு மேக்ஸிமம் பெஸ்ட் குரூப்பிங் அமையும். இதுக்கு மேக்ஸ் இருக்கு, இதுக்கு கால்குலேஷன் இருக்கு, ஐடென்டிஃபையிங் த பெஸ்ட் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ கே மீன்ஸ் அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஐட்ரேட்டிவா ஒர்க் ஆகும். ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டையும் அதை அசைன் பண்ணி அந்த சென்ட்ராய்டை பேஸ் பண்ணி எது எதெல்லாம் சிமிலரா இருக்கோ அதெல்லாம் குரூப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி. அதான் இங்க போட்டிருக்காங்க. டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் கிளஸ்டர்ட் பேஸ்ட் ஆன் ஃபீச்சர் சிமிலாரிட்டி. சிமிலரா இருந்ததுன்னா அதெல்லாம் சீக்கிரமா ஒன்னா குரூப் ஆயிடும். ஸோ இப்போ எதுக்கெல்லாம் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணலாம், நம்ம ரியல் டைம் யூஸ் கேஸ் பண்ணலாம். இப்போ நீங்க இன்டர்வியூல கேட்குறாங்க எந்த கேஸ் சினாரியோஸ்ல நீங்க கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நிறைய டேட்டா கொடுத்துட்றாங்க, அதுல இருக்க ஹிடன் ரிலேஷனை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்குள்ள என்ன, அந்த டேட்டால இருந்து என்னென்னலாம் கிளாசிஃபை பண்ணலாம், என்னென்னலாம் ஹிடன் பேட்டர்ன் இருக்கு, ஒளிஞ்சிருக்க பேட்டர்ன், ஹிடன் பேட்டர்ன் ரிலேஷனை வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கு பெஸ்ட் அல்காரிதம். ஸோ ஓகேவா? ஸோ இதை வச்சுதான் நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு கஸ்டமர் டேட்டா எடுத்துட்டு அதுல இருக்க பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுவீங்க. இவங்கெல்லாம் வந்து சாம்சங் மொபைல் வாங்குறவங்க, இந்த நிறைய யூசர்ஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து பர்டிகுலர் செட் ஆஃப் யூசர்ஸ் வந்து குரூப் வந்து ஆப்பிள் யூசர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ரெட்மி யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து ஒரு பேட்டர்னை டிஃபைன் பண்ண முடியும். இதுக்கு தான் வந்து மெயினா இந்த அல்காரிதம் யூஸ் ஆகும். அன்யூசல் பிஹேவியர் ஆஃப் த டேட்டா, அதுல இருந்து ஒரு ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். கிளாசிஃபையிங் பேஸ்ட் ஆன் தி ரியலிஸ்டிக் சிமிலாரிட்டிஸ், எது சிமிலரா இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். ஓகேவா? அடுத்தது கம்ப்ரஸிங் த டேட்டா டு மேனேஜ் த டேட்டா அண்ட் சம்மரைஸ் தம் இன் த ரெப்ரசன்ட் ஆஃப் த கிளஸ்டர்ஸ். ஸோ நம்ம சில யூஸ் கேஸ் எப்படின்னா டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் குரூப்பா கிளஸ்டரா ரெப்ரசன்ட் பண்ணவும் இது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு வாட் இஸ் கே மீன்ஸ் அல்காரிதம் பார்த்தோம், எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்துட்டோம். ஒரு அன்லேபிள் டேட்டாவை ஹிடன் ஸ்ட்ராட்டஜி, ஹைலைட்ஸ், ஃபீச்சர்ஸை வந்து ரிலேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டிஸ். அடுத்தது வந்து ஸ்டெப்ஸ், இது எப்படி பண்ண போறோம். ஓகேவா? பைத்தான் யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி இதை எப்படி நம்ம ஸ்டெப்ஸ் அச்சீவ் பண்றோம்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து
சூஸ் த நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ். இதுதான் மேட்டர். நம்மளுடைய கேன்னு சொல்லுவாங்க. கே மீன், அதனாலதான் இதுக்கு பேரே கே மீன்ஸ். ஸோ உங்களுடைய கே வேல்யூவை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். கே வேல்யூ 2வா 3யா 4ஆ, அதுக்கே ஒரு ஒரு ஃபீச்சர் செலெக்ஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த கேவை செலக்ட் பண்றதே முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டேட்டா கொடுத்துட்டேன். அதுல வந்து நிறைய டேட்டா இருக்கு. நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் ரெட்மி, சாம்சங், மோட்டரோலா, அதுக்கப்புறம் ஆப்பிள், இவ்வளோ இது இருக்கு. இதுல நான் எது பெஸ்ட் குரூப் கேட்டகரைஸ் பண்ணணும், எத்தனை நம்பர் ஆஃப் குரூப் பண்ணணும், கே வேல்யூ எத்தனை, 2வா 5வா இல்ல 10ஆ 6ஆங்கிறதுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது எது பெஸ்ட் கே வேல்யூ சூட் ஆகுங்கிறது. அதுதான் ஸ்டெப் 1. அடுத்தது ஒன்ஸ் நம்மளுடைய கே பாயிண்ட்ஸை ரேண்டமா செலக்ட் பண்ணி நம்மளுடைய அக்யூரசி, நமக்கு ஏற்கனவே நம்ம எல்லா லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பார்த்தது என்னது, அக்யூரசி பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவோம். அக்யூரசி எவ்வளவு வேல்யூ இருந்ததுன்னா பெஸ்டா இருக்கும்? யாராவது குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஸ்டெப்ஸ் காமன் தான். அக்யூரசி வந்து ஆன் த ஸ்கேல் ஆஃப் 1 மேக்ஸிமம் 0 மினிமம். ஸோ எப்படி எடுத்துக்கணும்? எவ்வளவு கம்மி எவ்வளவு இருந்ததுன்னா பெஸ்ட் அக்யூரசி மாடல்? 100%. வெரி குட். ஸோ 100 விச் மீன்ஸ் வேல்யூ 1 வர வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் 0.98 97 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதுதான் ஹையஸ்ட் அக்யூரசி. ஸோ 0.5க்கு கீழே இருக்கு அப்படின்னா 50%க்கு கீழே அக்யூரசி இருக்குன்னா இட்ஸ் நாட் த பெஸ்ட் மாடல். ஸோ நம்ம அந்த மாடலை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டேட்டாவை மாற்றலாம், இல்லை டிஃப்ரெண்ட் அல்காரிதம் சூஸ் பண்ணலாம், நிறையவே இருக்கு. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கிளஸ்டர் எடுத்துட்டு ரேண்டமா அந்த கே பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு சென்ட்ராய்ட்ஸை மெஷர் பண்ணிக்கிட்டே வரும். எதுக்கு க்ளோஸா இருக்கு? ஓகேவா? ஸோ அசைன் ஈச் டேட்டா பாயிண்ட் டு த க்ளோசஸ்ட் சென்ட்ராய்ட். ஸோ தட் ஃபார்ம்ஸ் ஏ கே கிளஸ்டர். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு, அப்ப இவங்களெல்லாம் ஒன்னா போடு அப்படின்னு சொல்லி நீங்க குரூப் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, இவங்கெல்லாம் ஒன்னா குரூப் பண்ணிட்டே வா. இவங்கெல்லாம் சாம்சங் யூசர்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து ஆப்பிள் யூசர்ஸ். ஸோ இது மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, அதனுடைய டிஸ்டன்ஸ் சென்ட்ராய்டை பேஸ் பண்ணி யூ ஆர் ஜஸ்ட் கால்குலேட்டிங் த டிஸ்டன்ஸ் அண்ட் குரூப்பிங் தம் ஆஸ் எ கிளஸ்டர்ஸ். தட் ஃபார்ம்ஸ் தி கிளஸ்டர்ஸ். அதாவது க்ளோசஸ்ட் சென்ட்ராய்ட் பாயிண்ட்டுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து கே கிளஸ்டர்ஸ். அடுத்தது கம்ப்யூட் த மீன் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் வித்தின் ஏ கிளஸ்டர் and place them the new centroid of each cluster. ஸோ வர ஐட்ரேஷனா நீங்க பண்ணணும், லூப்ல பண்ணணும். ஒரு ஃபர்ஸ்ட் டேட்டா எடுக்கிறீங்க, ஏற்கனவே ஒரு சென்ட்ராய்டு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூக்கு எது எதெல்லாம் க்ளோஸா இருக்கோ அவனெல்லாம் கொண்டு வா. அடுத்தது 100th, அது மாதிரி ஒரு 7000 ரெக்கார்ட்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா, ரோஸ் இருக்குன்னா ஒவ்வொன்றையும் ஐட்ரேட்டிவா பண்ணி அந்த சென்ட்ராய்டை பேஸ் பண்ணி எந்த சென்ட்ராய்டுக்கு எதுக்கு குரூப்பா இருக்கோ அதெல்லாம் ஒன்னா போட்டே வரும். ஸோ கடைசியா அந்த ஐட்ரேஷன் முடியும் போது யூ வில் see n number of clusters, n number of groups, 5ஓ 6ஓ 3ஓ based on the first step. நம்ம எவ்வளவு கிளஸ்டர் சூஸ் பண்றோமோ அதை பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும், ரீஅசைன் பண்ணும் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் க்ளோசஸ்ட் சென்ட்ராய்டுக்கு. ஸோ சென்ட்ராய்டு தான் இதுல மெயின். ஒரு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டெப் 4க்கு போயிட்டு அதுக்கு ரீஅசைன் பண்ணும், இல்லைன்னா மாடல் வந்து அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பேசிக்ஸ். இப்போ நம்ம என்ன அச்சீவ் பண்றோம், இந்த கே மீன்ஸ் அல்காரிதமா, ஏன் இந்த கே மீன்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்துட்டோம், ஸ்டெப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆக்சுவல் வில் கெட் இன் டு தி ஹேண்ட்ஸ் ஆன். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கொரீஸ் இருக்கா? நீங்க கிளாஸ்ல ஆக்டிவா இருந்தா தான் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியும். இல்லை நான் மட்டும் தனியா பேசுற மாதிரி இருக்கும். புரியுதுன்னா அன்மியூட் பண்ணி புரியுது சொல்லுங்க. இல்ல மேம் எனக்கு டவுட்டா இருக்கு. புரியுதுங்களா? புரியுது மேம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், as usual we will import all the necessary libraries. Import all the libraries. So basics என்னென்ன libraries யூஸ் பண்ணுவோம், நம்பி. ஓகே, as np. நம்பி வந்து நம்பர்ஸ், இங்க நிறைய நம்பர்ஸ்லாம் வருது இல்லையா, அதனால நம்பர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ்க்கு நம்பி. அதுக்கப்புறம் பாண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு.
தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். பாண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? குயிக்கா அட்மிட் பண்ணி சொல்லுங்க. இல்லாட்டி சார்ட்லயாவது போடுங்க. பாண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? என்னாச்சு? யாராவது இருக்கீங்களா? அட்லீஸ்ட் கூகுள் பண்ணியாவது சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் ஓகே. டேட்டா வந்து யூஸ் பண்ணுவோம். ஆ சொல்லுங்க. எஸ், டேட்டா வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்றதுக்கு, டேட்டாவை ரீட் பண்ணி அதை அப்டேட் பண்ணி அதுல இருக்க நல் காலம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி அதுல இருக்க வேல்யூ, சப்போஸ் வந்து ஒரு நியூமரிக்கல் டேட்டாவை வந்து கேட்டகரிக்கல் டேட்டாவா, கேட்டகரியை வந்து பைனரி 0 1 ஸோ இந்த மாதிரி டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து பாண்டாஸ் வேணும். டேட்டாவை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியுமா? ஒரு எக்ஸல்லையோ சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருக்க டேட்டாவை அப்படியே யூஸ் பண்ணலாம். அதுல வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கலாம், இன்கரெக்ட் டேட்டா இருக்கலாம், டூப்ளிகேட் இருக்கலாம். ஸோ பாண்டாஸ் வச்சு தான் நீங்க டேட்டா வந்து யூ கேன் மேனிபுலேட் த டேட்டா, யூ கேன் பிளே அரவுண்ட் த டேட்டா. ஓகேவா? அடுத்தது மேட் பிளாட்லிப். இது எதுக்கு? மேட் பிளாட்லிப் எதுக்கு யூஸ் பண்றோம்? எஸ். ஸோ நம்ம வந்து ஒரு கிராஃபிக்கலா ஒரு பிளாட் வச்சு நம்ம வந்து விசுவலைஸ் பண்றதுக்கு, அப்பதான் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும் டேட்டா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இது கரெக்டா இருக்கா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு. ஸோ இது எல்லாமே பை டிஃபால்ட்டா நீங்க ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டீங்கன்னா மெஷின் லேர்னிங்ல இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது சீபான். சீபானும் இதே மாதிரி தான். சீபான் வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஒரு டேட்டா விசுவலைசேஷன் கிளாஸ்ல, ஒரு அது ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் கொடுக்கும். உங்களுடைய மேட் பிளாட் லிப் மாதிரியும் மாதிரி தான் வரும், அதுவும் வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேட்டஸ்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ரீட் த டேட்டா. ரீட் த இன்புட் டேட்டா. இப்போ நம்ம என்ன டேட்டா வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம சாம்பிளுக்கு? இப்போ வந்து நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க சாம்பிள் டேட்டா வந்து live.csv. லைவ்ங்கிறது இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டேட்டா வந்து இட் பிலாங்ஸ் டு ஒரு தாய்லாந்துல டூரிசம் இருக்கு இல்லையா, அங்க ரொம்ப ஃபேமஸ். கரெக்டா? ஸோ டூரிசம்ல இந்த ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அவங்க போடுற ஸ்டேட்டஸ், வீடியோ, போட்டோ, அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வீடியோ, போட்டோ, ஸ்டேட்டஸ், லிங்க்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி லைவ் டூரிசம் ரன் பண்றாங்க. ஓகே, இப்போ இவங்க வந்து இந்த இடத்துல ஃபுட்டு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா ஃபுட்டுக்கான ஒரு டூரிசம் வந்து அங்க வந்து அதிகமா தே வில் ஃபோக்கஸ். ஓகேவா? லைவா அங்க வந்து அதை மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, ட்ரெக்கிங், அது மாதிரி என்னென்ன இவங்க போடுற போட்டோ, ஸ்டேட்டஸ், வீடியோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? அந்த டேட்டாவை குரூப் பண்றோம். ஓகேவா? கேட்டகரைஸ் பண்றோம், கிளஸ்டர் பண்றோம். பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைக்ஸ், நம்பர் ஆஃப் வாவ்ஸ், ஹாஹா, நம்பர் ஆஃப் சேட்ஸ், நம்பர் ஆஃப் ஆங்கிரி, அவங்களுக்கு பிடிக்குதா, ரொம்ப பிடிச்சிருக்கா, எவ்வளவு தடவை ஷேர்ஸ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி டூரிசமா அவங்க தாய்லாந்துல பூஸ்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஒரு ரேண்டமா நிறைய டேட்டா இருக்கு, 7000 டேட்டா இருக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம இதை எப்படி வந்து கிளஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க எடுத்துக்கிறோம். அடுத்தது லெட்ஸ் கோ பேக் டு அவர் கோட். ஸோ டேட்டாவை ரீட் பண்ணிட்டோம். இது வந்து தாய்லாந்துல இருக்க லைவ் டேட்டா. ஓகேவா? ஸோ பிடி வந்து பாண்டா யூஸ் பண்ணி டாட் ரீட் அண்டர் ஸ்கோர் சிஎஸ்வி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் பார்க்குறோம். ஹெட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 5 வந்திருக்கு. எப்பயுமே டேட்டா ஃப்ரேம்ல எது ஃபர்ஸ்ட் இருக்கும்?
இட் வில் ஸ்டார்ட் வித் 0. ஸோ ஜீரோல இருந்து அப்போ இங்க வந்து 5 ஃபர்ஸ்ட் 5 டேட்டா பார்க்குறோம். இந்த நீங்க ஹெட்ல வந்து வேல்யூ மாத்திட்டே இருக்கலாம். நமக்கு தெரியும் 100 பார்க்கலாம், 10 பார்க்கலாம். ஸோ என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது மாதிரி ஹெட் வேல்யூஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 சும்மா ரேண்டமாக எடுத்திருக்கோம். ஸ்டேட்டஸ் டைப்பு, நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் இந்த காலம் 2, காலம் 3, 4 இதெல்லாம் என்ன வேல்யூ? என்ன வேல்யூ யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. என்ன வேல்யூ? நல் வேல்யூஸ் தான். எக்ஸாக்ட்லி, வெரி குட். ஸோ நல் வேல்யூ. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் எம்டியா இருக்கு. இதை வச்சு நமக்கு ஏதாவது மெஷின் லேர்னிங் அல்காரிதம் நமக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா? டஸ் இட் ஆட் எனி வேல்யூ? காலம் 2, 3, 4 அப்ப என்ன பண்ணும்? இந்த காலம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ இதுக்கு தான் உங்களுடைய எகைன் பாண்டாஸ் வருது. திருப்பி நம்ம சேம் ஸ்டஃப் எல்லா மெஷின் லேர்னிங் அல்காரிதம் பார்க்குற காமன் ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டேட்டாவை ரீட் பண்றோம், அதை அனலைஸ் பண்றோம், will do all the pre-processing. ஸோ முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி இருக்கு, எத்தனை காலம்ஸ் இருக்கு, எதுல நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு. இதனுடைய ஷேப் என்ன? இப்ப ஷேப்னா என்னன்னா அதனுடைய டோட்டல் டைமென்ஷன், எவ்வளோ ரோஸ் இருக்கு, எவ்வளோ காலம்ஸ் இருக்கு. இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த எக்ஸல்ல. ஸோ 7050 ரோஸ் இருக்கு. காலம் எத்தனை இருக்கு? A2 பாத்தீங்கன்னா P 16 காலம்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது இதுல ஒவ்வொரு இன்ஃபோ கொடுத்தோன்னா என்ன பண்ணும்? df.info இட் வில் ட்ரை டு கிவ் யூ ஆல் த டைப். ஒவ்வொரு காலமும் இப்போ வந்து ஸ்டேட்டஸ் ஐடிங்கிறது நான் நல்லா இருக்கா, இது ஆப்ஜெக்டிவா இன்டிஜரா இல்ல ஃப்ளோட்டா. இப்போ வந்து இது ஆப்ஜெக்ட்னா இது வந்து ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூவா இருக்கும், இது வந்து நியூமரிக்கல் வேல்யூவா இருக்கும். நம்பர் ஆஃப் ரியாக்ட்ஸ், கமாண்ட்ஸ் இதெல்லாம் நல் வேல்யூ, நான் நல் வேல்யூன்னு கேட்டகரைஸ் பண்றோம். அடுத்தது இதுல எது எது நல் இருக்குன்னு பாக்குறோம். நல்னுடைய சம் கொடுங்க அப்படின்னு கேட்கறோம். ஸோ இஃப் இஸ் நல் சம் தோஸ் காலம்ஸ் வேல்யூஸ். இப்ப காலம் 1, 2, 3ல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப சம் சினாரியோல எப்படி இருக்கும்னா இதுல ஒரு வேல்யூ இருக்கும், ஆனா இதுக்கு கீழே இருக்கிறதுலாம் நல்லா இருக்கும். அங்கங்க ரேண்டமா வேல்யூ இருக்கலாம், அங்கங்க ரேண்டமா நல் இருக்கலாம். பட் இந்த சினாரியோல இதுல எல்லாமே நல் இருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 12 காலம்ஸ்ல எதுலயுமே நல் வேல்யூ இல்லை. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 0, 0. ஸோ இதுல எல்லாமே சம் நல் வேல்யூ 0. ஆனா லாஸ்ட் 4 காலம்ஸ்ல காலம் 1, 2, 3, 4ல நல் வேல்யூஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்? நவ் வி அண்டர்ஸ்டுட் நல் வேல்யூஸ் எவ்வளவு எந்தெந்த காலம்ஸ்ல இருக்குன்னு. இப்போ இதெல்லாம் டிராப் பண்றோம். இதுக்கும் டேட்டா ஃப்ரேம் தான். ஸோ பாண்டாஸ் நீங்க கண்டிப்பா படிச்சா மட்டும்தான் உங்களுடைய டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ஃபார் மெஷின் லேர்னிங் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ df.drop காலம் 1, 2, 3, 4 எல்லாத்தையும் டிராப் பண்ணிடுறோம். இப்போ டிஸ்கிரைப் பண்றோம். இப்போ டிஸ்கிரைப் பண்ணா என்ன தெரியுது உங்களுக்கு? அந்த காலம்ஸ்லாம் டிராப் ஆயிடுச்சு. ஸோ இதுல அடிஷனலா டிஸ்கிரைப் என்ன பண்ணும்? யாராவது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஞாபகம் இருக்கா? டிஸ்கிரைப்ல என்னென்ன கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் கவுண்ட், இதுல டோட்டல் ரோஸ் எவ்வளவு இருக்கு. மீன் வேல்யூ, மீன்ங்கிறது அதனுடைய ஆவரேஜ் மாதிரி. மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, 25 percentile வேல்யூ, 50 percentile வேல்யூ அண்ட் 75 percentile வேல்யூ. ஸோ இதுக்கு நான் ஒரு தடவை நம்ம ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பிளாட் இந்த 25, 50, 75 பிளாட் காமிக்கிறதுக்கு என்னன்னு பேரு? இருக்காது, ஞாபகம் இருக்கா? இந்த ரேஞ்சஸ் கிராஃபிக்கலா டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன பிளாட்? சரி, இப்போ எனக்கு நீங்க கூகுள் பண்ணி சொல்லுங்க, நான் டைம் கொடுக்குறேன். ஓகேவா? அப்புறமா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நானே எல்லாத்துக்கும் ஆன்சர் சொன்னேன்னா நான் பழைய கிளாஸ்ல எடுத்ததெல்லாம் மறந்துடுறீங்க. ஸோ எந்த பிளாட்ல இந்த 25%, 50, 75 வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஃபைன். ஸோ இப்போ இந்த டிஸ்கிரைபுங்கிற டேட்டா ஃப்ரேமை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are understanding the maximum, minimum, average, mean value எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா?
அடுத்தது இப்போ வந்து ஒவ்வொரு காலமா எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டேட்டஸ் டைப் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்டேட்டஸ் டைப் தான் நமக்கு வந்து ஒரு மெயின் வேல்யூவா தெரியுது இல்லையா? அதை வச்சுதான் நம்மளால குரூப் பண்ண முடியும். அவங்க போடுற வீடியோஸ், போட்டோ, லிங்க்கு, ஸ்டேட்டஸ். ஸோ இந்த 4 ஸ்டேட்டஸ் வேல்யூ இந்த இதுல இருக்கு, டைப் இருக்கு. அப்போ ஸ்டேட்டஸ் டைப்புங்கிற ஒரு காமனான இந்த காலம்க்கு கீழே பாத்தீங்கன்னா எத்தனை கேட்டகரி யூனிக்கா இருக்குன்னு பாக்குறோம். இங்க ஒரு 7000 இருக்கு, பார்த்தா தெரியுது, எனக்கு ஸ்க்ரோல் பண்ணா தெரியுது. லிங்க் இருக்கு, போட்டோ இருக்கு, வீடியோ இருக்குன்னு 4 கேட்டகரின்னு தெரியுது. இப்ப நீங்க மில்லியன் ரோஸ் இருக்கு, நிறைய டேட்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு யூனிக்கா எத்தனை கேட்டகரி இதுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? DF ஸ்டேட்டஸ் டைப் யூனிக். ஸோ இந்த காலம் ஸ்டேட்டஸ் டைப் காலம்குள்ள எவ்வளோ யூனிக்கான டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேவா? இதனுடைய லென்த் எவ்வளோ? அப்ப டோட்டல் எவ்வளோ இருக்கு? மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. 4 டைப்பான ஸ்டேட்டஸ் இருக்கு, வீடியோ, போட்டோ, லிங்க், ஸ்டேட்டஸ் அப்படின்னு. அடுத்தது இதுல நம்ம தேவையில்லாதெல்லாம் திருப்பி ரிமூவ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்டஸ் ஐடி வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஐடின்னு ஒரு வேல்யூ இருக்கு, கரெக்டா? இந்த ஐடி வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? இட் டசன்ட் கிவ் எனி மீனிங். இந்த இடத்துல சும்மா ஒரு ஏதோ ஒரு யூனிக் வேல்யூ இருக்கு, இதை நம்ம தூக்கிடலாம். ஓகே, இது எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி இது என்னது? ஸ்டேட்டஸ் பப்ளிஷ்டு. என்னை பப்ளிஷ் பண்ணதுங்கிற டேட்டா தேவையில்லை எனக்கு. ஸோ ஸ்டேட்டஸ் பப்ளிஷ்டு தேவையில்லை. ஐ ஆம் இன்ட்ரெஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் டைப்பு, அவங்க கொடுக்குற லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் அந்த தாய்லாந்துல டூரிசம் வந்து எதுக்கு அதிக ஃபேவரபிளா இருக்கு, எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எங்க பிசினஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ யூனிக்கான காலம் எடுத்துக்கிறோம், தேவையில்லாத திருப்பி டிராப் பண்ணிடுறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நல் வேல்யூ இருக்க லாஸ்ட் 4 காலமை தூக்கிட்டோம். இந்த காலம் 1 2 3 4. அதுக்கப்புறம் நம்ம எது எதெல்லாம் நம்மளுடைய மெஷின் லேர்னிங் மாடலுக்கு வேல்யூவே ஆட் பண்ணாதோ அதெல்லாமும் தூக்கிடுறோம். அதுல ஸ்டேட்டஸ் ஐடி, ஸ்டேட்டஸ் பப்ளிஷ்டையும் தூக்கிட்டோம். ஸோ இப்போ நமக்கு சிம்பிளா நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரொம்ப கம்மியா வந்துருது. ஓகேவா? ஸோ இது ஸ்டேட்டஸ் டைப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டேட்டஸ் டைப் வந்து எப்படி இருக்கு? இது வந்து லேபிள் என்கோடர். லேபிள் என்கோடர் நம்ம இப்போ லாஸ்ட் கிளாஸ்லயும் பார்த்தோம். லேபிள் என்கோடர் என்ன பண்ணும்? லேபிள் என்கோடர் என்ன பண்ணும்? ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். லேபிள் என்கோடர் என்ன பண்ணும்? இது வந்து SQL ப்ரீ ப்ராசஸிங்ல ஒரு முக்கியமான ஸ்டெப். ஸோ எல்லா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் நம்ம பைத்தான் வழியா பண்றோம், பட் பிஹைண்ட் த சீன் இது எல்லாமே மேக்ஸ். கரெக்டா? மேக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணும்? கேன் இட் அண்டர்ஸ்டாண்ட் த கேட்டகரிக்கல் வேல்யூ? இப்போ நம்ம எதுக்காக இங்க லேபிள் என்கோடர் பண்றோம்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. இப்ப ஸ்டேட்டஸ் டைப் நான் க்ளூ கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் டைப் என்னென்ன இருக்கு? வீடியோ, போட்டோ, லிங்க், ஸ்டேட்டஸ். 4 டைப் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? இதை நான் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நான் என்னால சென்ட்ராய்டு, மீடியம், ஆவரேஜ் எல்லாம் பண்ண முடியுமா? முடியாது. நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் நம்மளால பண்ண முடியும். வெரி குட். ஸோ அப்ப நியூமரிக்கல் வேல்யூயா மாத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? என்ன லைப்ரரி வச்சு பண்றோம்? லேபிள் என்கோடர். இந்த என்கோடர் என்ன பண்ணும்? என்கோட் பண்ணிடும். எதெல்லாம் வந்து வீடியோன்னு இருக்கோ அதெல்லாம் 1, எதெல்லாம் ஆடியோன்னு இருக்கோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் டைப் 3 1 2ன்னு மாத்திடுச்சு. இப்போ இங்க எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூ வந்துடுச்சு. இட்ஸ் நோ மோர் ஏ ஆப்ஜெக்ட் டைப்பா இருக்கு. இல்ல, எல்லாமே வந்து என்ன மாறிடுச்சு? ஸ்டேட்டஸ் டைப் எல்லாமே வந்து நியூமரிக்கலா மாறிடுச்சு. மொத்தம் 4 வேல்யூஸ் இருக்கு. 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துடணும். ஓகேவா? முடிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே டேட்டா ப்ரீ ப்ராசஸ். ஸோ ரிமூவ் த நல் வேல்யூ, டிஸ்கிரைப், அண்டர்ஸ்டாண்ட் த ஷேப். டிஸ்கிரைப் வச்சு மினிமம் மேக்ஸிமம்லாம் எடுத்துக்கிறோம்.
தேவையில்லாத நல் காலம்ஸ் ரிமூவ் பண்றோம். அதுக்கப்புறம் யூனிக்கான வேல்யூ என்னென்னு இருக்கு ஒவ்வொரு காலம்லயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எகெயின் திருப்பி தேவையில்லாத காலம்ஸ் எல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணிட்டு என்கோட் பண்ணிடுறோம். எதை என்கோட் பண்ணிடுறோம்? கேட்டகரிக்கல் வேல்யூ வந்து நியூமரிக்கலா என்கோட் பண்ணிடுறோம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நவ் வி ஆர் ரெடி ஃபார் அப்ளைங் த அல்காரிதம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? டேட்டா ப்ரீ ப்ராசஸ் நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ரிப்பீட் பண்றது டேட்டா ப்ரீ ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் வெரி காமன். நம்ம யூஸ் பண்ற ப்ராசஸ் லைப்ரரி எல்லாமே காமன். ஓகேவா? நம்ம இங்க யூஸ் பண்ற அல்காரிதம் மட்டும்தான் வேரி ஆகுமே ஒழிய எண்ட் ஆஃப் த டே எல்லா ஸ்டெப்ஸும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேமா தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், என்ன எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? கே மீன்ஸ், கரெக்டா? ஸோ அதை வந்து நம்ம லைப்ரரி இம்போர்ட் பண்றோம். ஸோ sklearn டாட் கிளஸ்டர் இது வந்து ஒரு கிளஸ்டரிங் அல்காரிதம். டாட் கிளஸ்டர்ல இருந்து கே மீன்ஸ் அப்படிங்கிற அல்காரிதம் இம்போர்ட் பண்றோம். அப்படின்னா நீங்க கேட்கலாம், அப்ப இந்த கிளஸ்டர் லாஜிக் கீழே வேற ஏதாவது அல்காரிதம் இருக்கானா? எஸ், இன்னும் நிறைய அல்காரிதம் இருக்கு. டிபி ஸ்கேன், ஹையரார்கிக்கல் ஸ்கேனிங், அது மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜில உங்களுடைய ஜென்ஏஐ நீங்க இதெல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கே மீன்ஸை விட ரொம்ப அட்வான்ஸ்டான நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகேவா? இது ரொம்ப பேசிக்கான அல்காரிதம். ஓகேவா? ஸோ இதுல என்ன யூஸ் பண்றோம்? கே மீன்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் sklearn டாட் கிளஸ்டர்ல இருந்து. அடுத்தது ஒரு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்பா மின் மேக்ஸ் ஸ்கேலர். இது வந்து ஒரு மேக்ஸிமைஸ் பண்ற வேல்யூ வந்து மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக நம்ம இது யூஸ் பண்றோம். ஓகேவா? இது ஒரு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப். இதுவும் இதெல்லாம் மேக்ஸிமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ மாடல் எப்படி ஃபிட் பண்ணுவீங்க? கே மீன்ஸ் ஃபிட் எக்ஸ். இப்ப இங்க வந்து நம்ம சிம்பிளா நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம். கே மீன்ஸ் n கிளஸ்டர்ஸ் வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறோம். நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இந்த கே மீன்ஸ் அல்காரிதமுடைய ஸ்டெப் 1 என்னது? we have to choose the number of clusters. நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா which means k வேல்யூ என்னன்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வெரி சிம்பிள், அப்படியே மாடல்ல அப்ளை பண்ணிட்டோம். நம்ம நார்மலா பண்ற மாடல் ஃபிட் தான். ஆனா இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதா இங்க மெயின் வேல்யூ. ஓகேவா? நீங்க கே வேல்யூவை கரெக்டா கண்டுபிடிச்சாதான் உங்களுடைய அக்யூரசி வந்து கரெக்டா வரும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம், ஒரு மெத்தட் பார்ப்போம் எப்படி கண்டுபிடிக்கும். ஸோ இந்த மாடல் மீன்ஸ் ஃபிட் பண்றதுக்கு இங்க வந்து நான் வந்து 2ன்னு ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேவா? கே மீன்ஸ் கிளஸ்டர் 2 இது வந்து மாடல் வந்து ஃபிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த 2 வேல்யூ எப்படி டிரைவ் பண்ணும்? 2வை விட வேற ஏதாவது பெஸ்ட் கிளஸ்டர்ஸ் இருக்கா? 3, 4, 6ன்னு எடுத்துக்கணுமா? எப்படி நான் எவ்வளவு குரூப் பண்ணா அது கரெக்டா இருக்குங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம மீதி எல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து கே மீன்ஸ் டாட் கிளஸ்டர் சென்டர். நம்ம சென்டர் தானே நம்ம மெயினா பார்த்தோம். சென்டர்ல இருக்க டிஸ்டன்ஸை வச்சு எது க்ளோஸா நியரா இருக்கோ அதெல்லாம் சிமிலரா குரூப் ஆக போகுது. கரெக்டா? ஸோ இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கலா வேல்யூ வரும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எப்சிலாங் இ டு த பவர் ஆஃப் 0, 1, 2, 3, 4 இந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சுதான் மேக்ஸ்ல அதனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பாங்க சென்டரை பேஸ் பண்ணி. ஸோ இந்த கிளஸ்டர் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கே மீன்ஸ் அல்காரிதம் கிளஸ்டர்ஸ் டேட்டா பை ட்ரைங் டு செப்பரேட் சாம்பிள்ஸ் இன் எ குரூப் ஆஃப் ஈக்குவல் வேரியன்சஸ். இது எப்படி கிரியேட் பண்ணணும்? இந்த இனர்சியாங்கிற ஒரு வேல்யூவை குறைக்கணும். மினிமைஸ் தி இனர்சியா. ஓகேவா? ஆர் வித்தின் த கிளஸ்டர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இனர்சியா. இதெல்லாமே சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வேல்யூ. ஆர் வித்தின் த கிளஸ்டர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கிரைட்டீரியன். ஓகேவா? நான் உங்களுக்கு மேக்ஸ் டீட்டெயிலா உள்ள போல, நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா நீங்க இதெல்லாம் வந்து இந்த மேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஒவ்வொரு வேல்யூவும் எடுத்து அதனுடைய சம் ஆஃப் ஸ்கொயர் எடுத்து அதனுடைய அந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு அது நியரஸ்ட் வேல்யூவை எடுத்து குரூப் பண்ணும். ஓகேவா? இதுதான் உள்ள இன்டர்னலா நடக்கிறது. மேக்ஸ், பியூர் மேக்ஸ். ஸோ the K-means algorithm divides a set of n samples x into k disjoint clusters. ஸோ என்ன பண்ணும்? ஒரு சாம்பிள் ஆஃப் இப்போ நம்ம 7000 அந்த தாய்லாந்து லைவ் டேட்டா 7000 சாம்பிள்ஸ் இருக்குன்னா அதை வந்து டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸா வந்து இது பண்ணிடும், செக்ரிகேட் பண்ணிடும். ஒவ்வொன்றையும் ஒரு ஜேங்கிற ஒரு மீன் வேல்யூ வச்சு அதை வந்து அதை கம்பேர் பண்ணி சிமிலாரிட்டி செக் பண்ணிட்டு வந்து அந்த சென்ட்ராய்டை பேஸ் பண்ணி குரூப் பண்ணிட்டு வரும்.
So K-means algorithm aims to choose centroids that minimize the inertia. So நம்ம இங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அந்த சென்ட்ராய்ட்ல இருந்து இதுதான் சென்டர். இந்த சென்டர்ல இருந்து ஒவ்வொரு சென்டர் வேல்யூல இருந்தும் எவ்வளவு க்ளோஸா வந்து நம்ம அந்த இனர்சியாவை குறைக்கிறோம்னு பாக்குறோம். இனர்சியா அதிகமா இருந்துச்சுன்னா விச் மீன்ஸ் த மாடல் வந்து பெஸ்டா இல்லைன்னு அர்த்தம். ஸோ த லெஸ்ஸர் த மாடல் இனர்சியா த பெட்டர் த மாடல் ஃபிட். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா 240ங்கிற இனர்சியா வந்திருக்கு. ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம், இந்த வந்து இன்னும் இனர்சியாவை குறைக்கலாம். இனர்சியாவை குறைக்கணும்னா என்ன இருக்குன்னா, அந்த டிஸ்டன்ஸை குறைச்சி சிமிலாரிட்டியை கிட்ட கொண்டு வரும், அந்த சென்ட்ராய்டுக்கு க்ளோஸரா கொண்டு வரும். அதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா, நிறைய ஸ்கோர்ஸ் இருக்கு அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஓகேவா? இது வந்து சில்ஹார்டி ஸ்கோர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி டைப் ஆஃப் ஸ்கோர்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து சில்ஹார்டி ஸ்கோர். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரம் எஸ்கேலர்ன் மெட்ரிக்ஸ்ல இருந்து இதை இம்போர்ட் பண்ணிடுறோம். ரேஞ்ச் என் கிளஸ்டர்ஸ். இப்போ வந்து கிளஸ்டர்ஸ் வந்து ரேஞ்ச் கொடுக்குறோம் 2 3 4 5 6. ஒரு இப்போ வந்து நான் ஒரு சாம்பிள் ரேண்டமா எடுத்துக்கிறேன், ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்று கிளஸ்டர் 2 எடுத்துக்கிறேன். சப்போஸ் கே வேல்யூ 3 இருந்தா என்ன வேல்யூ வரும், 4 5 6. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் மாடல் எப்படி ஃபிட் ஆகுது அப்படின்ட்டு. இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோர் வச்சு நம்ம டிசைட் பண்றோம். இந்த ஸ்கோர் பாத்தீங்கன்னா கிளஸ்டர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.76 வருது. 3 எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்கோர் 7623 வருது. 4க்கு 7385 வருது. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், எய்தர் இந்த ஸ்கோரை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கோர் எதுக்கு கம்மியா இருக்கோ அது வந்து கரெக்டான கே வேல்யூ. இது ஒன் ஆஃப் த வேஸ். ஓகேவா? நான் சொல்றது நிறைய வேஸ் இருக்கு, இது ஒன் ஆஃப் த வேஸ். ஸோ நம்மளுடைய மெயின் கேமே இந்த மாடலை கே மீன்ஸை ஃபிட் பண்றதுக்கு, அல்காரிதம்குள்ள நம்ம வேல்யூ இந்த டேட்டாவை ஃபிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு கரெக்டான கே வேல்யூ வேணும். அந்த நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் தான் அந்த கே வேல்யூ. அதை நான் டிட்டர்மைன் பண்றதுக்கு நான் ஒரு ரேண்டமா ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்றேன். 2ஆ இருக்கலாமா, 3ஆ இருக்கலாமா, 4ஆ இருக்கலாமான்னு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கோர் பார்க்குறேன். எதுக்கு வந்து கம்மியான ஸ்கோர் இருக்கோ, இந்த சில்ஹார்டி ஸ்கோர்ல கம்மியா இருந்ததுன்னா விச் மீன்ஸ் த பெஸ்ட் ஒன். இது ஒரு ஒன் ஆஃப் த வேல்யூஸ். இன்னொரு வேல்யூ என்ன, இன்னொரு மெத்தட் என்னன்னா எல்போ மெத்தட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட். இது மேபி இன்டர்வியூல கேட்கலாம் கே மீன்ஸ்ல வரும்போது. எல்போ மெத்தடுங்கிறது என்னன்னா, நீங்க எப்படி உங்களுடைய எல்போ வைக்கிறீங்க இல்லையா, உங்க எல்போவை நீங்க வைக்கிறது ஒரு உங்க கைய முட்டியை மடக்கி வைக்கும் போது அந்த ஷார்ப் பெண்டு வருது பாத்தீங்களா, மடக்கிற இடத்துல ஒரு எக்ஸாக்டா ஒரு ஷார்ப் பெண்டு வரும். இது நீங்க உங்களுடைய எல்போவை நீங்க விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க எல்போல எந்த இடத்துல அந்த ஷார்ப் இது இருக்கோ, இது பேரு டிஸ்டார்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுடைய பெஸ்ட் கே மீன்ஸ் வேல்யூ. இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது கரெக்டா பெண்ட் ஆகுது, எல்போ பெண்ட் ஆகுற மாதிரி. ஸோ இதுதான் வந்து 3. அப்ப 3 இந்த கர்வை பொறுத்த வரைக்கும், கிராஃபை பொறுத்த வரைக்கும் 3 இஸ் த பெஸ்ட் வேல்யூ ஃபார் கே மீன்ஸ். ஓகே? ஸோ வி கேன் சி தட் இஃப் கே இன்க்ரீசஸ், இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டிஸ்டர்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது பேர் டிஸ்டர்ஷன் பாயிண்ட். அப்படியே டிஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்ப எந்த வேல்யூ எடுத்துக்கணும், இந்த வேல்யூ எடுத்துக்கணும். எங்க இருந்து சடனா அந்த இது பெண்ட் ஆகுதோ, ஓகேவா, அந்த இடம்னா இந்த கே வேல்யூ. யூ ஷுட் சூஸ் தட் கே வேர் த டிஸ்டர்ஷன் டிக்ளைன் டிராஸ்டிக்கலி. இங்கெல்லாம் எடுத்துக்கூடாது. இங்க வந்து அது போய் சேச்சுரேட் ஆயிடுச்சு, அப்படியே போய் அப்படியே சேம் ஆயிடுச்சு. ஆனா இங்கதான் அந்த சடன் அந்த சேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த எல்போ பாயிண்ட்டை தான் கே வேல்யூவா நம்ம கிராஃப்ல எடுத்துக்கணும். ஸோ அப்போ 1 2 3 4 8 9 எனக்கு ஒரு 9 குரூப்பா கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், அப்ப கே வேல்யூ வந்து இங்க பெண்ட் ஆச்சுன்னா தான் அது வந்து 9 நீங்க கே வேல்யூ எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ திஸ் வில் ஆல்சோ டிட்டர்மைன் யுவர் கே வேல்யூ, கே கிளஸ்டர்ஸ், ஆப்டிமல் கே கிளஸ்டர்ஸ். ரொம்ப ஃபேமஸான மெத்தடு. ஸோ இங்க இருந்து இந்த கே வேல்யூ என்னது 3. ஓகேவா? இதுக்கு பேரு எல்போ மெத்தடு. ஸோ இதுவும் நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஃப்ரம் எஸ்கேலர்ன் கிளஸ்டர் இம்போர்ட் கே மீன்ஸ் இது வந்து ஒவ்வொரு ரேஞ்சா எடுத்துக்கிறோம். இங்க என்ன வேல்யூ எடுத்துக்கிறோம், 1ல இருந்து 11 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகேவா?
ஸோ பார்த்தீங்கன்னா இது 1ல இருந்து 11 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இங்க வந்து 2க்கு பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இங்க 1 இருக்கிறதா விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. ஸோ இப்போ எல்போ இங்க இங்க வருது 3 வருது. ஸோ இங்க வந்து அது மாதிரி உங்களுடைய வேல்யூ நீங்க கிளஸ்டரை வந்து செக் பண்ணி நீங்க வந்து பிளாட், இது வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா கே வந்து 2ன்னு வருது. ஓகேவா? ஸோ அப்ப கேவை நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்ட் ஆகுறது, பட் ஆனா இது எக்ஸாக்டா பெண்ட் ஆகல. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க மாடலை மாத்தி மாத்தி இப்ப நான் வந்து 2 விதமா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஒண்ணு வந்து சில்ஹாட்டி ஸ்கோர், இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு இதா கொடுத்து இப்ப நான் அடுத்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம லேபிள்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லேபிள்ஸ் கே மீன்ஸ் செக் ஹவு many சாம்பிள்ஸ் வேர் கரெக்டா லேபிள் ஆயிருக்கு, மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ கரெக்ட் லேபிள் சம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 63 அவுட் ஆஃப் 750 சாம்பிள்ஸ் வருது. ஸோ அப்ப கே 2ன்னு எனக்கு கொடுக்கும்போது ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 2ல ஆரம்பிக்கிறோம். மொத்தம் 63 சாம்பிள்ஸ் தான் டோட்டலா இருக்க 7050 சாம்பிள்ஸ்க்கு மேட்ச் ஆகுது. அப்ப அது வீக் கிளாசிபிகேஷன் அக்யூரசி. வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் 0.01% வந்து வெரி வெரி ஒஸ்ட் வீக் மாடல். ஓகேவா? ஸோ இது நம்ம பண்ண முடியாது. அடுத்தது கே மீன்ஸ் மாடல் வித் 3 கிளஸ்டர் எடுத்துக்கிறோம். ஸோ கிளஸ்டர் 3ன்னு எடுத்துக்கிட்டு இந்த மேக்ஸிமம் ஐட்ரேஷன் 400 இது வந்து இந்த ரேண்டம் ஸ்டேட் வந்து மாடல்ல ஃபிட் பண்ண பாக்குறீங்க. 3க்கு ஃபிட் பண்ணீங்கன்னா உங்க லேபிள்ஸ் என்ன வருதுன்னு பாக்குறோம். அப்ப எத்தனைக்கு ஃபிட் ஆகுது? முன்னாடி 68 தான் சாம்பிள் கரெக்டா ஃபிட் ஆச்சு. இப்போ வந்து 138 சாம்பிள்ஸ் வந்து இதாகுது. அக்யூரசி ஸ்கோர் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.01ல இருந்து 0.02க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இனர்சியா கால்குலேட் பண்ணீங்கன்னா இனர்சியா என்ன பண்ணணும், குறையணுமா அதிகமாகணுமா? யாராவது டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இனர்சியா குறையணுமா அதிகமாகணுமா? இன்க்ரீஸ் ஆனா நல்லதா டிக்ரீஸ் ஆனா நல்லதா? இப்பதானே சொன்னேன், யாராவது ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எவாலுவேஷன் ஸ்கோர் தான் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் உங்க மாடலை நீங்க வந்து சும்மா யார் வேணாலும் மாடலை ஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அது கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா எவாலுவேட் பண்ணா மட்டும்தான் அது வந்து யூ கேன் கம் அப் வித் த பெஸ்ட் மாடல். சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இங்க 2 வேல்யூ இருக்கு, இனர்சியா இருக்கு, சில்ஹாட்டி ஸ்கோர் இருக்கு. இந்த வேல்யூ இனர்சியா கம்மியா இருந்தா நல்லதா அதிகமா இருந்தா நல்லதா? சில்ஹாட்டி ஸ்கோர் அதிகமா இருந்தா நல்லதா கம்மியா இருந்தா நல்லதா? எது பெஸ்ட் மாடல், பெஸ்ட் கே வேல்யூ? ஜஸ்ட் கெஸ் ஆது பண்ணுங்க. அதிகமா இருக்கணுமா மேம்? இனர்ஷியா வந்து கம்மியாகணும். இனர்ஷியானாவே ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி, அதாவது லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி குயிக்கா சிமிலரா இருக்கிறது, குயிக்கா போய் சென்டர் ஆயிட்டு அந்த சென்டர் பாயிண்டோட அது இதாகுது அப்படின்னா இனர்சியா அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இனர்சியாவை குறைச்சிட்டே வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இனர்சியா எவ்வளோ இருக்கு 161. அதே மாதிரி சில்ஹாட்டி ஸ்கோரும் கம்மியாகணும். சில்ஹாட் ஸ்கோர் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பெஸ்ட் கே வேல்யூ வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து அக்யூரசி ஸ்கோர் பார்க்குறோம், எவ்வளோ சாம்பிள் மேட்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறோம், கரெக்டாக லேபிள் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் சாம்பிள் மேட்ச் ஆகணும், அக்யூரசி ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகணும். அட்லீஸ்ட் 0.5க்கு மேலே இருந்தால் தான் ஓரளவு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ வரைக்கும் அது கன்சிடர் பண்ண முடியாது. அதே மாதிரி இனர்சியாவும் அதிகமா இருக்கு, சில்ஹாட்டி ஸ்கோரும் அதிகமா இருக்கு. திருப்பி 4 வச்சு ட்ரை பண்ணுவோம். இது எல்லாமே ஐட்ரேஷன்ல தான் வரும், ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ நீங்க ஒவ்வொரு வேல்யூவா கே வேல்யூ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்கோரை. இப்போ 4 எடுத்துக்கலாம். கிளஸ்டர் 4ன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு மாடலை ஃபிட் பண்ணி பார்க்குறேன், லேபிள் பார்க்குறேன், எவ்வளோ வருது 0.62. ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு 0.5க்கு மேலே வந்துடுச்சு. ஓகேவா? 0.012ல இருந்து இப்போ எங்கேயோ போயிடுச்சு அக்யூரசி. ஸோ விச் மீன்ஸ் தட் திஸ் சூட்ஸ் வெரி வெல். சப்போஸ் இதுல பாருங்க, இதுல எவ்வளவு சாம்பிள் கரெக்டா லேபிள் ஆயிருக்கு 4350 அவுட் ஆஃப் 750. ஓகே, நாட் பேட், கரெக்டா? ஸோ இனர்சியா ஸ்கோர் எவ்வளவு வருது, சில்ஹாட்டி ஸ்கோர் வருது. போன இதுல இனர்சியா ஸ்கோர் வந்து
கே மீன்ஸ் 3 எடுக்கும்போது இனர்சியா 161 வந்துச்சு. ஸ்கோர் வந்து 0.788 வந்தது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இனர்சியாவும் குறைஞ்சிருச்சு, சில்ஹர்ட் ஸ்கோரும் வந்து குறைஞ்சிருச்சு. 78ல இருந்து 77 ஆயிடுச்சு. இததான் நம்ம மேல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல காமிச்சேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லா ரேஞ்சையும் எடுத்துட்டு இங்க முதல்லயே இந்த ஸ்கோரை நம்ம பார்த்தோம் மெட்ரிக்ஸ். ஸோ இந்த ஸ்கோர் N4க்கு தான் ஸ்கோர் வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் இருக்கு. ஸோ இப்படியும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இல்லை இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து அக்யூரசி சாம்பிள் எடுக்கிறதும் ஓகே. ஈவன் நான் 5 வச்சு ட்ரை பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், இந்த ஸ்கோர் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ 5, 6, 7 அதுக்கெல்லாமே வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? இது 6 வரைக்கும் தான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். 7 அப்படின்னு ட்ரை பண்ணாலுமே மேபி ஸ்கோர் வச்சு தெரிஞ்சிடும். இப்பொழுதைக்கு நமக்கு என்ன தெரியுதுன்னா K4 தான் கரெக்டா மாடலை ஃபிட் பண்ணுது. ஸோ அப்போ we have achieved a relatively high accuracy of 62% with K equal to 4. ஓகேவா? இதில் நீங்கள் இன்னும் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். திருப்பி இதே மாதிரியே 3க்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4க்கு எடுத்துருக்கோமா, அடுத்தது 5க்கு எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணி, ஸோ லெட்ஸ் டூ இட் ஃபார் 5 கிளஸ்டர்ஸ் 5. ஸோ இங்கே என்ன மாற்றணும், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன வேல்யூ மாற்றணும்? நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை 5ன்னு மாற்றணும். இந்த வேல்யூல நான் 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அக்யூரசி ஸ்கோர் என்ன ஆயிடுச்சு பாருங்க. நம்ம நினைப்போம் 4க்கு அப்புறம் 5 ட்ரை பண்ணுவோம் நிறைய வரும். ஆனால் அக்யூரசி ஸ்கோர் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஸோ உங்க கே வேல்யூனுடைய ஸ்கோர் சேஞ்ச் பண்றதை வச்சு தான் நீங்க வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இதனுடைய ஸ்கோரும் பார்க்கலாம். ஆப்வியஸா இனர்சியாவும் இதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சாரி ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டா? இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னன்னு சொன்னோம், இனர்சியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் ஏ ரைட். கரெக்டா? ஸோ 5 5. ஸோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றத்தான் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு கே எந்த வேல்யூ கரெக்டுன்னு தோணுதோ, தோணுதோ இல்லை, இந்த ஸ்கோர்ல எது கரெக்டுன்னு வருதோ அதுக்கப்புறம் யூ வில் ஜஸ்ட் ஃபாலோ திஸ் ஸ்டெப். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போயிட்டு மாடலை ஃபிட் பண்ணலாம். கிளஸ்டர் 3, 4, 5. இப்போ இந்த கேஸ்க்கு நமக்கு 4 தான் வந்து கரெக்டா இருக்கு. அப்படிங்கும்போது மாடலை வந்து கே மீன்ஸ்க்கு ஃபிட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போ மாடல் வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 4 கிளஸ்டர்ஸ் நம்ம வந்து அவுட்கம்மா வரும். ஸோ இப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் 4 செட் ஆஃப் குரூப்ஸ். ஒரு 4 கேட்டகரியில இதை வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும் டேட்டாவை. என்னென்ன டேட்டா ஆப்வியஸ் நமக்கு தெரியும், இங்கேயே தெரிஞ்சிச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம டேட்டாவை பார்த்தே ஓரளவு கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அந்த ஸ்டேட்டஸ் டைப் வந்து வீடியோ, ஆடியோ, ஸ்டேட்டஸ், அவங்க போடுற லிங்க், இதை பேஸ் பண்ணி இது பண்றோம் அப்படின்னு. ஓகேவா? ஓகே ஃபைன், புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ நான் டக்குன்னு கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியும். ஸோ கே மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து என்ன, வாட் கைண்ட் ஆஃப் மெஷின் லேர்னிங் மாடல் இட் இஸ்? தயவுசெய்து அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, அப்புறம் நான் கிளாஸ் எடுக்கிறேன். என்ன டைப்? அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, ஏன் நம்ம வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு போறோம்? why we need to go for unsupervised learning? நம்ம ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா கொடுத்துருக்க மாட்டோம். ஓகே, அப்ப நம்ம ஒரு தெரியாத ஒரு விஷயம், ஹிடன் ரிலேஷனை, ஸ்ட்ரக்சரை
இன்சைட் பேட்டர்னை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒரு ரேண்டமா நிறைய டேட்டா கொடுத்துட்டு இதுல என்னென்னலாம் பேட்டர்ன் இருக்கு, ஓ இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் கேட்டகரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஹிடன் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறோம். வெரி குட். ஓகே. ஸோ வாட் ஆர் த வேரியஸ் வேஸ்? ஓகேவா? கிளஸ்டரிங்னாவே குரூப்புன்னு அர்த்தம். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் தெரிஞ்சிடுச்சு. ஹிடன் பேட்டர்னை கொடுக்குறோம், கண்டுபிடிக்கிறோம் வித் அன்லேபிள் டேட்டா. சரி. ஸோ இதுல மெயினா எந்த பேஸ் பண்ணி இது கிளஸ்டர் பண்ணும்? வாட் இஸ் த மெயின் கான்செப்ட்? வெரி குட். சென்ட்ராய்டு. கரெக்ட். ஸோ சென்ட்ராய்டை பேஸ் பண்ணி தான் அதனுடைய சிமிலாரிட்டி. இதுக்கு கீவேர்டு வந்து சென்ட்ராய்டு, சிமிலாரிட்டிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ராய்ட்ல இருந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கோ அதெல்லாம் வந்து ஒன்னா குரூப் ஆயிடும். அது வந்து சிமிலாரிட்டி, தே ஆர் சிமிலர் டு ஈச் அதர் அப்படிங்கறத குரூப் ஆகும். ஓகே. ஸோ சென்ட்ராய்ட்ஸ். வெரி குட். ஸோ இந்த கே மீன்ஸ் அல்காரிதம்ல ஸ்டெப் 1 என்னது? மெயின் ஸ்டெப் என்னது? இந்த ஸ்டெப்பை வச்சுதான் உங்களால ப்ரொசீட் பண்ணவே முடியும், உங்க மாடலையே நீங்க ஃபிட் பண்ண முடியும். வாட் இஸ் த கீ திங் ஹியர்? அதான் இந்த பேரே வந்திருக்கு. இதுக்கு என்ன மெயினா பண்ணணும்? இதுல what we need to determine first? K. Yes, k means k value தான் எத்தனை குரூப் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ k-வை நான் டிட்டர்மைன் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? ரொம்ப ஈஸியா நான் வச்சுக்கலாம். நான் சொன்னேன் k மீன்ஸ் டிட்டர்மைன் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. நான் இவ்வளவு நேரம் பேசினது தானே. எல்போ மெத்தட், சில்ஹாட் மெத்தட். ஓகே, வெரி குட். ஸோ எல்போ தான் ரொம்ப பெஸ்ட் மெத்தட். எல்போ மெத்தட் என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி கையை மடக்கிறோமோ எந்த இடத்துல ஷார்ப்பா மடங்குதோ அந்த பாயிண்ட் தான் வந்து உங்க கே வேல்யூ. ஸோ எல்போ மெத்தட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் டு டிட்டர்மைன் த கே வேல்யூ. இன்னொன்னு சில்ஹாட்டி ஸ்கோர். இது மாதிரி நிறைய ஸ்கோர் இருக்கு. இதுல ஒன் ஆஃப் த ஸ்கோர்ஸ் வந்து சில்ஹாட்டி ஸ்கோர். சில்ஹாட்டி ஸ்கோர் கம்மியா இருக்கணுமா அதிகமா இருக்கணுமா? விச் இஸ் த பெஸ்ட் கே வேல்யூ? இப்போ நான் இந்த ரேஞ்ச் எடுத்திருக்கேன் 2, 3, 4 இதெல்லாம் கே வேல்யூ. நானே ஒரு ரேஞ்ச் ஆஃப் கே வேல்யூஸ் கொடுத்துட்டு எதுக்கெல்லாம் எவ்வளோ சில்ஹாட் ஸ்கோர் வருதுன்னு பாக்குறேன். கம்மியா இருக்கணுமா அதிகமா இருக்கணுமா? எது பெஸ்ட்? இந்த வேல்யூ பார்த்தாது சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. அதிகமா இருக்கும். கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? இதுல எது நம்ம இந்த மாடல்ல எது பெஸ்ட் கிளஸ்டர்னு செலக்ட் பண்ணோம்? அதிகமா இருக்கு. இதுல நம்ம ஆன்சர் வந்து கே வேல்யூ 4ன்னு செலக்ட் பண்ணோம். அப்ப ஸ்கோர் எவ்வளவு இருக்கு இதுக்கு when compared to others? கம்மியா இருக்கு. ஸோ சில்ஹாட் ஸ்கோர் வந்து கம்மியா இருக்கணும். ஸோ அது வந்து கிளஸ்டர் ஃபிட் ஆகும். ஸோ எல்போ மெத்தட் அந்த கருவுல எது ஷார்ப்பா அந்த இது வருதோ இல்லாட்டி சில்ஹாட் ஸ்கோர்ல எது லோயஸ்ட் இருக்கோ இதெல்லாம் நீங்க வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கே வேல்யூஸ். இதான் பேரு சில்ஹாட் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மீதி எல்லாமே சேம் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப். நம்ம எல்லா அல்காரிதமுக்கும் பண்ற சேம் ஸ்டெப். நம்பி, பாண்டாஸ், மேட்பாட்லிப், சீபான் இதெல்லாம் இம்போர்ட் பண்றோம். இன்புட் டேட்டா சிஎஸ்வியை ரீட் பண்றோம். டேட்டாவை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு ஷேப் என்ன பண்ண கொடுக்கும், அதனுடைய காலம் அண்ட் ரோஸ், அதுல எவ்வளோ டோட்டலா வேல்யூ இருக்கு, எத்தனை காலம்ஸ் இருக்கு. இன்ஃபோ என்ன கொடுக்கும், ஒவ்வொரு காலமுனுடைய என்ன டேட்டா டைப்னு கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், எது நல் வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் டோட்டலா எவ்வளவு நல் வேல்யூஸ் இருக்குன்னு. ஸோ இந்த 4 காலமும் இருக்கு. அப்ப டிராப் பண்றோம். டிஎஃப் டாட் டிராப் த நல் காலம்ஸ். டிஸ்கிரைப் என்ன பண்ணும், ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கு. இங்க இன்ஃபோ வந்து அதனுடைய டேட்டா டைப்பை சொல்லுது, டி டைப் டேட்டா டைப்.
டோட்டல் காலம்ஸ் அதனுடைய டேட்டா டைப். ஷேப் வந்து ஓவராலா எவ்வளோ அந்த டேட்டா செட்டினுடைய லென்த் அண்ட் பிரெத். டிஸ்கிரைப் என்ன பண்ணும்? சரி, இந்த டிஸ்கிரைப்ல ஏன் இந்த இந்த வேல்யூ இந்த காலம் வரல? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அதுல வந்து இந்த ஸ்டேட்டஸ் டைப் வீடியோ போட்டோங்கிறது ஏன் வரல? கவுண்ட், மீன், மீடியம். நல் வேல்யூ இருந்தானே மேம். நல் வேல்யூ காலம் 1 2 3 4க்கு இருந்துச்சு. நான் சொல்றது இந்த ஸ்டேட்டஸ் டைப் வீடியோ போட்டோ வீடியோ லிங்க் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டஸ் டைப் இதுல வரவே இல்லை. நம்ம என்ன அதை டிராப் பண்ணவே இல்லைல்ல. நம்ம வந்து ஸ்டேட்டஸ் டைப்பை நம்ம இன்னும் டிராப் பண்ணவே இல்லை. நம்ம டிராப் பண்ணது இந்த லாஸ்ட் 4 காலம்ஸ் மட்டும்தான் நல்ல இருக்குன்ட்டு. ஸ்டில் எனக்கு ஸ்டேட்டஸ் டைப்லாம் ஏன் வரல இந்த டிஸ்கிரைப்ல? ரொம்ப சிம்பிள். என்னது? கேட்டகரி. எஸ், அது வந்து டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட் கேட்டகரி. அது வந்து இதால வந்து கவுண்ட் மீன் 25% எடுக்க முடியாது. ஓகேவா? அதனாலதான் வெறும் நியூமரிக்கல் காலம்ஸ்க்கு மட்டும் இந்த வேல்யூஸ்லாம் காமிச்சிருக்கு, டிஸ்கிரைப் காமிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஸ்டேட்டஸ் டைப் எடுத்து யூனிக்கா கண்டுபிடிக்கிறோம். எத்தனை டைப் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு. 4 டைப் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் இருக்கு. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியுமா ஸ்டேட்டஸ் டைப்பை? இப்போ இங்க டிஸ்கிரைப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் டைப் வரல. ஓகேவா? நம்மளுக்கு எல்லாமே மேத்தமெட்டிக்கலா யூஸ் பண்ணுங்கறனால நம்ம இதை என்ன பண்ணணும்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? இந்த கேட்டகரிக்கல் வேல்யூ ஆப்ஜெக்ட் டைப்பை என்னவா மாத்தணும்? ஸ்டேட்டஸ் டைப்பை. அதாவது கெஸ் பண்ணுங்க. இப்பதானே சொல்றேன், திருப்பி திருப்பி ரிப்பீட் தானே பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஜஸ்ட் நீங்க ட்ரையாவது பண்ணலாம்ல. இந்த ஸ்டேட்டஸ் டைப்பை என்னவா மாத்தணும்? நான் ஏன் திருப்பி ரிப்பீட் பண்றேன்னா, உங்களுக்கு நான் வந்து போ மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரிப்பீட் பண்றேன். என்னவா கன்வெர்ட் பண்ணும் இந்த ஸ்டேட்டஸ் டைப்பை? இந்த வீடியோ போட்டோ அப்படிங்கிற இந்த வேல்யூவை என்னவா மாத்தணும்? யாருக்கு புரியலையா இல்ல என்னாச்சு? ஹலோ, எல்லாம் இருக்கீங்களா? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன் குயிக்கா, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸ்டேட்டஸ் டைப்பு இதெல்லாம் நான் என்னவா மாத்தணும்? இதை மாத்துறதுக்கு என்ன லைப்ரரி இம்போர்ட் பண்ணும்? அட்லீஸ்ட் சாட்லயே அது போடுங்க. நான் கேட்குற கொஸ்டின் புரியலையா இல்லை உங்களுக்கு ஆக்சுவலி கான்செப்டே புரியலையா? தயவுசெய்து சொன்னீங்கன்னா தான் அடுத்த கிளாஸ் நான் வேற மாதிரி எடுப்பேன். ஹலோ, நியூமரிக்கலா. கரெக்ட். அவ்வளவுதான், சிம்பிள் ஆன்சர். இது ஏன் இவ்வளவு நேரம் யாருமே சொல்ல மாட்டீங்க? சரி, நியூமரிக்கல் வேல்யூ மாத்துறதுக்கு என்ன லைப்ரரி யூஸ் பண்ணோம்? லேபிள் என்கோடர். ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் இது. எஸ்கேல இருந்து லேபிள் என்கோடர் எடுக்கிறோம். இது வந்து இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம்? 1 2 3 4 அப்படிங்கிற வேல்யூவா இது வந்து நம்பரா டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ இது எல்லாமே நம்பர் நியூமெரிக்கலா மாறிடுச்சு. அடுத்தது என்னத்தை இம்போர்ட் பண்ணணும்? மெயினா நம்ம இன்னைக்கு பண்ண போற அல்காரிதம் மாடல் ஃபிட் பண்றதுக்கு யூஸ் பண்ற அல்காரிதம் வந்து கே மீன்ஸ். ஸோ எஸ்கேலர்ன் கிளஸ்டர்ல இருந்து கே மீன்ஸ் அல்காரிதம் இது பண்ணோம். நம்ம போன கிளாஸ்ல வந்து கிளாசிபிகேஷனுக்கு என்ன டவுன்லோட் பண்ணோம்? என்ன இம்போர்ட் பண்ணோம்? மாடல் செலக்ட் மாடல் லீனியர் மாடலுக்கு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ இந்த மாதிரி எஸ்கேலர்ன் தான் யூஸ் பண்றோம். எஸ்கேலர்ன் டாட் லீனியர் மாடல்னா லீனியர் மாடல், அதுல இருந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். இந்த கேஸ்ல வந்து கிளஸ்டர்ல இருந்து கிளஸ்டர்ங்கிற கேட்டகரியில இருந்து கே மீன்ஸை இம்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அதை மின் ஸ்கேல் வச்சுட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு மாடலை ஃபிட் பண்ணணும். மாடல் ஃபிட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள்.
எத்தனை கிளஸ்டர்ஸ்னு கொடுத்தா போதும் மாடல் ஃபிட் ஆயிடும். ஆனா இந்த நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை கண்டுபிடிக்கிறதா மெயின் வேலையே. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், டிஃப்ரெண்ட் அல்காரிதம், அதனுடைய இனர்ஷியா, சில்ஹார்ட் ஸ்கோர், எல்போ மெத்தட் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுடைய கே வேல்யூ எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்கோரை பார்க்குறோம். அக்யூரசி ஸ்கோர் வந்து அதிகமா இருந்தால் தான் பெஸ்ட்டு. இந்த இதில் எதில் அக்யூரசி ஸ்கோர் பெஸ்ட்டாக வந்துச்சு நமக்கு, கே ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ K4 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெஸ்ட் மாடல் ஃபிட். இதில் தான் நிறைய சாம்பிள்ஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கு. இந்த சில்ஹார்ட் ஸ்கோரும் வந்து இதாயிருக்கு, இனர்ஷியாவும் கம்மியாயிருக்கு. ஓகேவா, கிளியர்? Yes, ma'am. அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்க கிளாஸ் இன்டராக்டிவா இல்லைன்னா நான் ஒன் வே எடுத்து யூஸ் கிடையாது. உங்களுக்கு என்ன புரியுது புரியலங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ரிப்பீட் பண்றது அதே தான். ஓகேவா, கொஞ்சம் ஈக்குவலா நீங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டாதான் நம்ம அடுத்தது டக்கு டக்குன்னு போக முடியும். நீங்க கிளாஸ்ல முறைய ஆன்சர் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் மறக்காது. ஓகே, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. சரி, நான் இந்த நோட் புக் அனுப்புறேன், பைத்தான் நோட் புக்கு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேற டேட்டா செட் எடுத்துட்டு கேமின்ஸ் அல்காரிதம் பண்ணலாம். இப்போ இந்த டேட்டா செட் இல்லாம வேற ஒரு சிஎஸ்வி எடுத்துக்கோங்க. சும்மா எனி எக்ஸல் சிஎஸ்வி எடுத்து கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு லேபிள் டேட்டா கிடையாது, அன்லேபிள் டேட்டா. அதை எடுத்துட்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது. ஓகேவா, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அதுல கேமின்ஸ் அல்காரிதம் நான் லாஸ்ட் கிளாஸ்ல டெசிஷன் ட்ரீ பண்ணோம். அது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கீங்களா தெரியல, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணது என்னன்னா, சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங் 3 கேட்டகரி பார்த்துட்டோம். அதுல கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ல வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பார்த்தாச்சு, டெசிஷன் ட்ரீ பார்த்துட்டோம், இந்த கிரெடிட் ரிஸ்க் பார்த்தோம் இல்லையா, குட் ஆர் பேட், இது 2 அல்காரிதம் பார்த்துருக்கோம். நான் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம சப்போர்ட் வெக்டர் மிஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த நிறைய அல்காரிதம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா வந்து நம்ம எல்லாம் அட்வான்ஸ்டா போயிட்டோம், டீப் லேர்னிங் அந்த மாதிரி. பட் இருந்தாலும் நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த எக்ஸ்ஜி பூஸ்ட், எஸ்விஎம் ஒரு தடவை நான் கிளாஸ்ல கவர் பண்றேன். அடுத்தது ரிக்ரெஷன்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம், லீனியர் ரிக்ரெஷன் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள், இது வந்து ப்ரிடிக்ஷனுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு ரிக்ரெஷன் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்லேபிள் டேட்டா கிளஸ்டரிங். அதை வந்து குரூப் பண்றோம் அந்த சென்ட்ராய்டை பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் த கே வேல்யூ. அப்ப இதுல கே வேல்யூ டிட்டர்மைன் பண்றதா மெயின் இது. ஓகேவா, இது இல்லாம இன்னும் நிறைய கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. டிபி ஸ்கேன், ஹையரார்கிக்கல் கிளஸ்டரிங். நீங்க என்ன பண்ணலாம், இதே லைவ் தாய்லாந்து டேட்டா செட் எடுத்துட்டு யூ கேன் டெஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் அல்காரிதம். ஸோ அதில் அக்யூரசி இதோட பெஸ்ட்டாக வருது, 0.62 விட அதிகமாக வருது அப்படின்னா டிபி ஸ்கேன் மேபி த ரைட் ஒன். ஹையரார்கிக்கல் கிளஸ்டரிங்கே ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இது இல்லாமல் இன்னும் அதர் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், பிசிஏ அசோசியேஷன்லாம் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் குயிக்கா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? No, ma'am. No, ma'am. ஓகே, ஸோ கிளியர். ஸோ கே மீன்ஸ்க்கு நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். கே மீன்ஸ் நீங்க மற்றது பண்ணீங்களோ இல்லையோ இது கண்டிப்பா பண்ணி ஆகணும். இது வந்து ரொம்ப முக்கியமான அல்காரிதம் ஃபார் யுவர் அட்வான்ஸ்ட் ஈவன் ஜென்ஏஐ யூஸ் கேசஸ். ஓகேவா, ஃபைனா? எல்லாரும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு கே மீன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? Okay, ma'am. ஓகே, சரி. அடுத்தது எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஜிட்ஹப் ஓபன் பண்ணி ஃபோல்டர் போட்டு அழகா சூப்பர்வைஸ்னு ஒரு ஃபோல்டர், அன்சூப்பர்வைஸ்னு ஒரு ஃபோல்டர், லாஜிக்கல், லீனியர், அதுக்கப்புறம் கிளஸ்டரிங்ல கே மீன்ஸ், இதெல்லாம் நீங்க ஃபோல்டர்ல வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுடைய ஜிட்ஹப் லிங்க் நிறைய இடத்துல கேட்பாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம், அழகா லிங்க் கொடுத்துட்டு நீங்க பாருங்க இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறது உங்களுடைய ப்ரூஃப். ஓகேவா, நீங்க நான் என்ன கிளாஸ்ல எடுக்கிறேனோ அதே பைத்தான் நோட் புக்கு நீங்க அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டா கூட ஓகே. ஜஸ்ட் ட்ரை அண்ட் கிரியேட் யுவர் ஓன் ப்ரொஃபைல். நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஜிட்ஹப் லைப்ரரியை பில்ட் பண்ணிட்டே இருக்கீங்களோ நாளைக்கு உங்களுடைய அதுவே உங்களை பேசும். நீங்க அப்ளை பண்ணும் போதே நீங்க கொடுக்கலாம். நிறைய இதுல கேட்கறாங்க இப்பெல்லாம் உங்களுடைய லிங்க், ஜிட்ஹப் லிங்க். ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறது ப்ரூஃபா கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டே வாங்க.
கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாமே ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் பேசிக் கான்செப்ட் ஸ்டெப்ஸ் சேம். நம்ம பார்த்த எல்லாத்துக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தான். சேம் ப்ரீ ப்ராசஸிங் மாடல் ட்ரெயின் பண்றோம், ஃபிட் பண்றோம், அக்யூரசி ஸ்கோர் பார்க்குறோம், அப்புறம் திருப்பி இது பண்றோம். ஒவ்வொரு அல்காரிதம் தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டா அந்த எல்போ மெத்தட் அது மாதிரி அடிஷ்னல் கான்செப்டை மட்டும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகேவா? ஃபைனா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங். யாராவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு அன்மியூட் பண்ணி கூட கேளுங்க. எல்லாரும் கொஞ்சம் வீடியோஸ் ஆன் பண்றீங்க ப்ளீஸ்.